ஹாய் டியர், டுடே நம்ம வியூ பார்க்க ஒரு ஷார்ட் பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி எனக்கு டைட்டில் தெரியல, ஸோ நான் ஸ்டோரி முடிச்சுட்டு டைட்டில் வந்துட்டு தமிழ் போடுறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருட்டான ஒரு இடமா இருக்குது. அந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஓகே வடியா. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான சவுண்ட்லாம் கேட்குது. பயங்கரமான சவுண்ட்னா பேய் பிசா சவுண்ட் கிடையாது. ஒரு மாதிரி இலை, அந்த மாதிரி இலை தலையெல்லாம் வந்துட்டு சட்டு சட்டுன்னு ஆடுற மாதிரி, ஒரு மாதிரி அசைகிற மாதிரி கேட்குது. ஆனால் அதுவே வந்துட்டு சட்டு சட்டுன்னு பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ யாரோ வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 1 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்குது. இப்படி திரும்புறதுக்குள்ளே வந்துட்டு அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அப்படியே லைட்டாக விடிய ஆரம்பிக்குது. ஸோ நல்லாஸ்ட்டுக்குள்ளே அழகாக ஒரு வீடு இருக்குது. ஸோ அது செம க்யூட்டாக இருக்குது, செம பெருசாகவும் இருக்குது. ஸோ அந்த வீடு வந்துட்டு வெளியிருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ரோட்டில் வந்துட்டு இந்த மெயின் ரோட்டில் இருக்குல்ல, ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்க்குறப்போ அந்த வீடு வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியும். உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ரொம்ப பெரிய வீடு அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மர இலக்கு அடியில், அந்த மாதிரி கிளைகளுக்கு அடியில் ஒரு மாதிரி அழகாக அந்த வீடு வந்துட்டு தெரியும். ஸோ பார்க்குறவங்களாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அதாவது சுற்றி வந்துட்டு நேச்சருக்கு இடையில வந்துட்டு வீடு கட்டி வாழ்கிறாங்கப்பா, கொடுத்து வச்சவங்க போல அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிட்டு போவாங்க. இப்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்ல வந்துட்டு, அதாவது பிளாக் ஷூட் மாதிரி போட்டுட்டு அந்த லெதர் ஜாக்கெட்டில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ட்ரெஸ் ஃபுல்லாகவே லெதரில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன கேப் மாதிரி அழகாக போட்டுட்டு வெளியே வராங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்ம டே தான். அவர் வெளியே வந்தாலுமே கூட ஒரு சின்ன இடத்துல கூட வெயிலே பட மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ மரங்கள் இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட வெயிலே கிடையாது. சுற்றியும் வந்துட்டு அவ்வளோ குழுக்குள்னு, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ மரங்கள், அவ்வளோ செடிகள் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு அவர் அழகாக வெளியே வந்துட்டுருக்காரு. ஸோ வெளில வந்ததும் வந்துட்டு ஒரு காரில் ஏறிக்கிறாரு. அப்படி அவர் காரில் போக போக ஒரு பொண்ணு வந்துட்டு கால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கால் வந்துட்டு அவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாரு. அவள் வந்துட்டு ஹாய் டார்லிங் அந்த மாதிரி பேசுகிறா. டேவும் வந்துட்டு ஹாய் டார்லிங், ஓகே ரெடியா அந்த மாதிரி கேட்குறாரு. ஸோ அவளும் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் வந்து பிக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஸோ டே வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக கார் வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு இடத்துல வந்துட்டு அவர் நின்றுட்டுருப்பா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு காரை ட்ராப் பண்ணி அவளையும் பிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பப்க்கு தான் போகிறாங்க. அந்த பப்பில் ஃபுல்லாகவே வந்துட்டு மார்னிங் டைமாக இருந்தாலும் ரொம்பவே இருட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு காரில் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு இவர் உள்ளே போகிறப்போ எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாமே அப்படியே நிழலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலையும் வெயிலே இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த பப்புக்கு போகிறாரு. அடிக்கடியாக வர அந்த பப்புக்கு தான் டெய்லியும் போவார். ஸோ இன்றைக்கி இந்த பொண்ணு கூட வந்துட்டு போகவும் எல்லோரும் வந்துட்டு இன்றைக்கி ஒருத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இருந்தாலும் யாரும் எதுவும் கண்டுக்கல, எல்லோரும் அங்கே அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு நல்லா அந்த பொண்ணு வந்துட்டு செம்மையாக ட்ரிங்க் பண்ணுறா. அந்த பப்பில் தான் நீங்களும் இருக்கீங்க. பட் நீங்கள் வேலை உங்களோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலான்னு வந்திருப்பீங்க. ஸோ அவள் வந்துட்டு ரொம்பவே கம்பல் பண்ணி வா போகலாம் அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பா. நீங்களும் வந்துட்டு பப்பில் போயிருக்க மாட்டிங்களா? சரி ஓகே, அது எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவள் கூட போயிருப்பீங்க. அவங்க குடிச்சிட்டு செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு அந்த மேலே ஒரு சேர் இருக்குல்ல, ஸோ அங்கே உட்காந்துட்டு சும்மா ஃபோன் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. பி வந்துட்டு அதாவது உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு. அவரும் குடிச்சிருக்க மாட்டார். பட் அவர் கூட வந்து அந்த பொண்ணு செம்ம மட்டையாகிற அளவுக்கு குடிச்சிட்டே இருக்கா. செம்ம தள்ளுவண்டி போல் பயங்கரமாக குடிச்சிட்டே இருக்கிறா. எல்லாமே ராவாக குடிக்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா அவள் இப்படி குடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட ஃபோனை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. யூடியூப் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் யூடியூப் பார்த்துட்டுருக்கப்போ ஒரு நியூஸ் சேனலோட இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு வருது. என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாக கொரியாவில் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க வந்து காணாமல் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு தெரிஞ்சா எங்கேயாவது மாட்டையே கிடப்பாங்க, எங்கே போய் காணாமல் போகிறாங்க, 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து சேருவாங்க, அந்த மாதிரி நீங்களும் நினச்சிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேரோட ஐடென்டிட்டி இந்த மாதிரி எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு சீரியஸாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நியூஸ் சேனல் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன இது, ஏதோ சீரியஸான கேஸ் போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அதே சமயம் இது எல்லாமே வந்துட்டு அது பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்டுட்டு தான் இருக்காரு. பட் அவர் எந்த எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. நீங்கள் வந்துட்டு அவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் ஒரு மாதிரி ஃபுல்லாக லெதர் ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பாரு, லெதர் கேப் தான் போட்டிருப்பாரு. அவரோட அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்க, பட் அவரோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அவளோட ஆள் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த நியூஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே கேட்டு பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு 40 பேர்த்துக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்களோட உடம்பு, அதாவது பாடி இருக்குல்ல, ஸோ பாடி கூட இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது மாதிரி எந்த ஒரு கேஸுமே இது வரைக்கும் உங்களுக்கு வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஷாக்காக இருக்குது. கொரியாவில் இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னா ஏன் இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு கேஸும் கொடுக்க கிடையாது, ஏன் இது வரைக்கும் யாருமே கேஸ் தரல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசனையாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுறீங்க, ஏ வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு போலீஸ் இல்லையா, ஸோ உங்களால் வந்துட்டு அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. சரி இப்போ இதில் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டேஷன் போகலான்னு பார்க்குறீங்க. உங்களோட ஃப்ரெண்டு வரவே மாட்டேங்கிறா. எப்படி போய் தொலைடி அப்படிங்கிற மாதிரி செம டென்ஷனில் வந்துட்டு அவளை விட்டுட்டு போயிடுறீங்க.
இன்றைக்கி ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு லீவ் டே, அதாவது நீங்கள் எப்போயாவது லீவ் எடுப்பீங்க. ஸோ அடிக்கடி லீவ் போட மாட்டீங்க, பட் எப்போயாவது லீவ் எடுப்பீங்க. அப்படி லீவ் எடுக்கிறனால கன்ஃபார்மாக வந்துட்டு ஆஃபீஸ் பக்கம், அதாவது ஸ்டேஷன் பக்கம் போகவே மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸ்டேஷனில் எல்லோரும் பார்த்துட்டு, என்னாச்சு மேம், எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்க, உங்களுக்கு இன்றைக்கி லீவ் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை, ஏதாவது ஒரு, அதாவது கேர்ள் வந்துட்டு மிஸ்ஸிங் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையே, அப்படி இருந்திருந்தா இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம எதுவும் பார்க்காம இருந்துருப்போமா மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு போலீஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் வராங்க. மேம் ஆமாம் வந்துட்டு, அதாவது ரெஜிஸ்டர் ஆக கிடையாது, பட் இன்னைக்கு நியூஸில் பார்த்தீங்களா, ஒரு 40 கேர்ளுக்கு மேலே வந்துட்டு காணாங்களாமா. இது வரைக்கும் எதுவுமே நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகலை மாதிரி அவர் சொல்லவும், சரி ஓகே, பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்லி எல்லாருமே செம பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நியூஸ் சேனலுக்கே போயிருக்கு, பட் நியூஸ் சேனல்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, போலீஸ்க்கு எதுவுமே தெரியல. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இதாக வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாரும் இப்படி தேடுறப்போ எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துட்டு ரெஜிஸ்டரே ஆக கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் காணாமல் போயிருக்காங்க. ஸோ உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பொண்ணுங்க மேலே வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க. அது எல்லாமே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இது மாதிரி காட்டுது. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் போலீஸ்க்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் போகலை அப்படிங்கிறது நியூஸில் சொல்கிறாங்க. எல்லாமே ஷாக்காக இருக்குது. ஏன் யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, அப்போ அந்த பொண்ணுங்க வீட்டில் ஏன் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அந்த டே ஃபுல்லாக அந்த மாதிரி தான் போகுது. பட் அடுத்த நாள் வந்துட்டு இதே மாதிரி தான் அந்த 40 கேஸ், அதாவது 40 பொண்ணுங்க மிஸ்ஸிங் கேஸ் இருக்குல்ல, அதே நியூஸ் தான். அந்த கொரியா ஃபுல்லாகவே அதே நியூஸ் தான் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லோரும் வந்துட்டு போலீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியவே தெரியாதா, அவங்களாம் தூங்குறாங்களா, அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. உணவு இதை ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு, ஏன்னா கேஸ், அதாவது ஏதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாட்டுக்கு வேறு வேலையை தானே பார்த்துட்டு இருக்க முடியும். சடனாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிய வந்தால் நீங்கள் போய் கண்டுபிடிக்கலாம். பட் அது யாரு கண்ணுக்குமே தெரியாதப்போ அது எப்படி தெரியும், யாருமே வந்துட்டு கேஸ் கொடுக்கல. அதனால சரி ஓகே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இனிமேல் அந்த நியூஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது வைரல். அதாவது வேர்ல்டு லெவலில் வந்துட்டு அந்த நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. ஹையர் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷர் வருது. அது என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா போலீஸ்க்குமே தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் ஹையர். அதனால உங்களுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்குது. என்னவா இருக்கும். ஏன்னா என்னன்னே தெரியாமல் உங்களுக்கு என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் யோசிக்கிறீங்க. ஸோ யோசிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரிப்போர்ட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்க ஜிகே வந்துட்டு கால் பண்ணுறான். ஸோ ஜிகே தான் உங்களோட ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு ரிப்போர்ட்டராக இருக்கார். ஸோ ஜிகே வந்து நீங்கள் அவரை பற்றி நினைக்கவே கால் பண்ணுறாரு. உங்களுக்கு செம ஷாக்கு. ஜேகே நான் இப்போ தான் நினச்சேன், என்ன கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கால் பிக் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு என்னங்கிறாருன்னா, இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ்லாம் போயிட்டுருக்கு, நீ கேள்விப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு கேள்விப்பட்டேன், 40 பொண்ணுங்க காணமாமாவே, ஒரு கேஸ் கூட வரலப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அதை கேட்க தான் நானும் கால் பண்ணேன், ஒரு கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜேகே வந்துட்டு சும்மா அந்த நியூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே பண்ண மாட்டார். ப்ராப்பராக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எதாக இருந்தாலும் தைரியமாக பேசலாம். உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்ககிட்ட பேசுகிறத நியூஸில் போட மாட்டார். ஸோ அவ்வளோ வந்துட்டு குட் மேன். அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க ஜேகே கிட்ட. ஸோ ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் எங்களுக்கு ரெஜிஸ்டரே ஆகலை, ஒரு மெயில் வரலை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஜேகே அது எப்படி ஒரு மெயில் கூட வரல, ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை, பட் 40 பொண்ணுங்க காணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்ககிட்ட கேட்குறாரு. ஸோ நீங்களும் இல்லை ஜேகே எனக்கும் தெரியல, ஆனால் இங்கே மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு மெயில், ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே வர கிடையாது. இது வரைக்கும் அந்த காணாமல் போன பொண்ணுங்க வீட்டிலேருந்து யாருமே வந்துட்டு ஒரு கூட கொடுக்கல, ஒரு கால், அதாவது போலீஸ்க்கு ஒரு கால் வரல, இந்த மாதிரி காணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸிங் கால் கூட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேக்கும் செமையாக வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. சரி ஓகே, நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக மீட் பண்ணலாம், இப்போ மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ சரி ஓகே, நான் வெளியே வா அப்படிங்கிறாரு. வெளியே வா, ஆமாம் நான் உங்கள் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறேன், எனக்கு வந்துட்டு மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஸோ ஆல்ரெடி வந்திருப்பாரு உங்ககிட்ட, அதாவது நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கீங்களா இல்லைன்னு கேட்கறதா வந்துட்டு வெளியே இருந்துட்டே கால் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வெளில ஓடுறீங்க. ஸோ வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல இங்கேருந்து போகலாம், எங்காவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பைக் தான் வந்திருப்பாரு. ஸோ பைக் எடுத்துகிட்டு 2 பேரும் போகிறீங்க. உனக்கு இந்த கேஸில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு ஜேகே உங்ககிட்ட கேட்குறாரு. ஸோ நீங்களும் சந்தேகமா ஜேகே, நான் யாரை சந்தேகப்படுறது, எதை வச்சு சந்தேகப்படுறது, எனக்கு ஒன்றுமே புரியலை. இது வந்துட்டு சடனாக இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. 40 பீப்புள், அதாவது 40 பேர் வந்துட்டு காணாமல் போனாங்க அப்படிங்கிறது பெரிய கேஸ் தான். ஆனால் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலங்கிறது தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்குது அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே இந்த நியூஸ் ஃபஸ்ட்டு எந்த சேனல்லேருந்து டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஹே
எங்கள் சேனலில் தான் வந்துச்சு, உனக்கு தெரியாதா, நீ எங்கள் சேனல் தானே ஃபஸ்ட்டு பார்த்துருப்பேன், ஏன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்ககிட்ட சொல்லவும் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ அந்த பப்பில் இருக்கப்போ ஜேகேவோட சேனல் தான் வந்துட்டு அது ஒரு சேனல், ஓகேவா? அது அதாவது அவர் வேலை தான் செய்கிறாரு. ஸோ அவர் வேலை செய்கிற ஒரு சேனலில் தான் வந்துட்டு அது வந்திருக்கும். ஆமாம் ஜேகே, நான் அன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தங்காட்டி சரியாக கவனிக்கல சேனலை, உங்கள் சேனல் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஓகே, யார் இந்த நியூஸை சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, எனக்கும் யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே ஒரு இடத்துல வந்துட்டு வண்டி எப்படி ஸ்டாப் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எங்கே போகிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு வேகத்தில் வந்துட்டு ஜேகேவும் உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு, நீங்களும் ஜேகே கூட வந்திருப்பீங்க. ஆனால் அதாவது இந்த இஷ்யூ வந்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் வந்துட்டு இந்த பிரச்சனையை எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ரோட்லேயே நடு ரோட்லேயே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நிற்கிறப்போ ஒரு கார் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடுது, அதாவது செம ஃபாஸ்ட்டாக போகுது. நீங்கள் இருந்துட்டு பார்க்குறீங்க, கார் கொஞ்சமாவது மெதுவாக போகிறான், நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ பேசிட்டு அப்படியே விட்டுறீங்க. அது வந்துட்டு மெயின் ரோடு இல்லையா, ஸோ எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க, அவனுக்கு என்ன அவசரமோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அதுவும் சரிதான், சரி ஓகே வா ஜேகே நம்ம வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் கேட்குறாரு. அதுதான் எனக்கும் தெரியலை, பட் இங்கேருந்து வண்டி எடு, நடு ரோடு நின்று என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அப்படியே வண்டி லைட்டாக மூவ் ஆனா, அதாவது கொஞ்சம் மெதுவாடி போக ஆரம்பிக்கிறீங்க பைக்லேயே. இப்போ நம்ம ட்ராவலில் பண்ணுறப்ப 2 பக்கம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ ஜேகேவும் அதாவது ஜேகே ஒரு பக்கம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதாவது வண்டியில் உட்காந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி போயிட்டுருக்கிறப்போ அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ டேயோட வீடு, அந்த வீடு உங்களுக்கு தெரியுது. ஜேகே இங்கே பார்த்தியா, காட்டுக்குள்ளே வந்துட்டு வீடு கட்டிக்கிறாங்க, செம தைரியம் இல்லை, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் திரும்பி பார்க்குறாரு. காட்டுக்குள்ளே தான் கட்டியிருக்கான், பார்க்க அழகாக தான் இருக்குது, ஆனால் எப்படி பயம் இல்லாமல் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அதாவது ஜேகே சொல்கிறாரு. பயம் இருக்காது, மேபி மார்னிங் ஒர்க் போயிட்டு நைட்டில் வந்துட்டு வாங்க, என்ன போய் பயம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது, ஒரு கார் இப்போ வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக போச்சுல, ஸோ அந்த கார் வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிது. நீங்களும் அதை வாட்ச் பண்ணுறீங்க, பட் அது பெருசாக எடுத்துக்கலாம். சரி ஓகே, அந்த கார் வந்துட்டு அவரோடது, அந்த வீட்டுக்காரோடது போல், அவர் தான் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக போயிருப்பார் போல், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் வந்து அமைதியாக விட்டுறீங்க. அப்படியே வந்துட்டு ஜேகேவும் போயிடுறாரு. ஸோ பாய்ச்சலும் போனதுக்கப்புறம் ஜேகேட்டு சொல்கிறீங்க, ஒரு கார் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக போச்சுல்ல, அந்த கார் தான் அந்த வீட்டு ஓனர் இருக்குது, ஸோ அந்த கார் நான் அங்கே தான் பார்த்தேன் ஜேகே அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி ஓகே இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும், உன்னோட ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு போயாச்சு. அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த நியூஸ் வந்துட்டு எப்படி உங்களுக்கு தெரியும், யார் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ யாருக்குமே வந்துட்டு அந்த ஐடியாவே இல்லை. இல்லை, எப்படி சடனாக இந்த நியூஸ் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல, பட் எங்களோட ஆஃபீஸில் இருக்கிற யாருமே இந்த நியூஸ் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் மேனேஜரை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் நீங்களும் மேனேஜரை பார்க்க போகிறீங்க, ஜேகேவோட மேனேஜரை. ஸோ அவர் வந்துட்டு ஜேகே வாப்பா, இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறீங்க. நான் வந்துட்டு ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாங்க வாங்க மேடம் உட்காருங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு போயிட்டுருக்குல்ல, அது வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், 40 கேர்ள் வந்துட்டு காணோம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இப்படி வேர்ல்டு வைடாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ரொம்ப சீரியஸாக பேசுகிற அளவுக்கு போட்டிருக்கீங்க. ஆனால் ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் கொரியாவில் எந்த ஒரு ஸ்டேஷன்லேயும் ஃபெயில் ஆக கிடையாது, எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவருக்கும் வந்துட்டு இப்போ தான் தோணுது, அப்படின்னா ஒரு கேஸ் கூடவா ஃபெயில் ஆக கிடையாதுன்னு கேட்குறாரு. அவருக்கே தெரியல போல. ஆமாம், ஒரு கேஸ் கூட எந்த ஒரு ஸ்டேஷன்லேயும் ஃபெயில் ஆக கிடையாது. நான் இருக்க ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற, அதாவது என்னோட கண்ட்ரோல் இருக்க ஊர்லேயே 7-8 பொண்ணுங்க மேலே காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்டு. ஆனால் ஒருத்தங்க கூட எனக்கும் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் அந்த கேஸோட சீரியஸ்னஸ் எல்லாத்துக்கும் புரிய வருது. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு எங்கேயுமே நடக்காதப்போ, பட் சடனாக இந்த சேனலுக்கு மட்டும் எப்படி இந்த நியூஸ் கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் இருக்கார்ல, ஸோ ஒரே நிமிஷம் மேம் அப்படின்ட்டு எஞ்சி போகிறாரு. போயிட்டு அந்த நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, லைவாக பேசுவாங்கள்ல, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு யார் சொன்னாங்க, எப்படி சடனாக நீங்கள் வந்துட்டு எங்களோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணீங்க, அதாவது அப்படி டக்கு நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார், இது வந்துட்டு ஒரு முக்கியமான கேஸ் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு, ஒரு மெயிலில் தான் பார்த்தோம், ஸோ டேரெக்டாக எங்களோட மெயிலுக்கு தான் வந்துருந்துச்சு, அதனால் மேபி இது வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அப்படின்றனால நாங்கள் அதை அப்போவே வந்துட்டு நியூஸில் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் எங்களோட நாலேஜுக்கு கொண்டு வாங்க, எதுவுமே தெரியாமல் இப்போ வந்துட்டு வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தெரியும் சார், பட் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்துட்டு சரி ஓகேன்னு போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிடறாரு. போயிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்களும் ஜேகே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டு உள்ள அந்த கேபின்குள்ளே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏதோ ஒரு மெயில் வந்துச்சாமா அப்படின்னு சொல்லவும், மெயிலா, எந்த மெயில், எந்த ஐடியிலேருந்து அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகேவும் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஓடுறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே ஓடுங்க, உங்கள் பின்னாடியே மேனேஜர் ஓடி வராரு. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஜேகேக்கு தெரியும்ல, ஸோ ஜேகே வந்துட்டு ஓடுறாரு. ஜேகே பின்னாடி உங்கள் பின்னாடி மேனேஜர் ஓடி வராரு.
அப்படியே வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு எந்த மெயில் ஐடியிலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் வந்துட்டு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் தான் உங்களுக்கு க்ளூ. அதனால அதை தூக்கிட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு வெறும் இந்த ஒரு மெயில் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகேவும் வந்துட்டு இல்லை, இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நடு ரோட்டில் உட்காந்து புலம்பிட்டு இருந்தோம்ல, எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல். ஆனால் இப்போ ஒரு மெயில் ஐடி கிடச்சிருக்குல்ல, இதை வச்சு தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த மெயில் ஐடியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த மெயிலில், அதாவது அந்த மெயில் இருக்குல்ல, ஸோ அப்படியே 2 பேர்த்தோட மெயிலுக்கு ஃபார்வேர்டும் பண்ணிக்கிட்டீங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு விஷயமா பார்க்குறீங்க. அந்த பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா அந்த பிக்கெல்லாம் இருக்குல்ல, பிக் எல்லாமே இவங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாக எடிட் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அந்த மெயிலில் வந்தது என்னமோ கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப கொடூரமான நிலையில் கிடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை டேரெக்டாக அவங்க அப்லோட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பிக்கெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நியூஸில் போட்டிருப்பாங்க. நீங்கள் உடனே வந்துட்டு என்ன இது இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா, ஒரு மெயில் இந்த மாதிரி வந்திருக்குன்னா நீங்கள் அதை அப்படியே கூட போஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன் இதை வந்துட்டு இப்படி எடிட் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை டேரெக்டாக வந்துட்டு யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ எதனால் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னமும் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு 2 பேர் அப்படியே வெளியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ கால் பண்ணுறா. நீங்களும் எடுத்துகிட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் வந்துட்டு பப்பு ஒன்று வரியா அப்படின்னு மாதிரி கேட்கவும், ஏய் நான் முக்கியமான வேலையில் இருக்க சாரா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் இல்லை, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா, நீயும் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஏன்னா அவங்க, அதாவது அவள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவளுக்கு. எல்லாருமே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. இவன் மட்டும் வந்துட்டு அந்த அவங்க கூட அந்த காரில் போயிருக்க மாட்டா. அதனால சரி ஓகே அப்படிங்கிறனால அவள் பக்கத்தில் போகக்கூடாது அவங்களுக்கு விருப்பம். ஆனால் அவளை ஒட்டுக்கா வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது, என்ன ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்துட்டு அதுலேருந்து வெளில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அவள் எங்கே கூப்பிட்டாலும் போவீங்க. இப்போ வந்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறாரு. இல்லை இப்போ பப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், ஹே என்ன எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு, நீ பப்புக்கு போகணுமா, எப்போ இதை நீ குடிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்குறாரு. நான் குடிக்கல, என் ஃப்ரெண்டுக்கு அங்கே போகணுமா, சாராதா அப்படின்னு சொல்லவும், சாராவா என்னாச்சு அவளுக்கு, இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகலையா, இன்னுமே அதே டிப்ரெஷன் தான் இருக்கிறாளா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஆமாம், அவள் நாளுக்கு நாள் மோசமாக தான் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஓகே நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போறீங்க. 2 பேர் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு சாரா வீட்டுக்கு போயிட்டு அவளை பிக் பண்ணிவிட்டு அவள் ஒரு பப் சொல்கிறா, அந்த பப்புக்கு போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு பப் போயிருப்பீங்களா, ஸோ அதே பப் தான், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. என்ன அதே பப் மாதிரி இருக்குது ஆனால் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த பப் இருக்கும். ஸோ ஆனால் வேறு வேறு இடம், இப்போ நம்ம வந்ததே வேறு இடம் தான், அதே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அடிப்பாவி, ரோடெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவள் போயிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு நீங்களும் வந்து அங்கே உங்களோட ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மெயில் ஐடி வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஃபுல்லாக செக் ஒரே ஒரு மெயில் ஐடி, அது எந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்னு செக் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ வந்துட்டு செக்யூரிட்டியாக இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி, அந்த ஃபோன் எங்கே இருந்துச்சு, அந்த ஃபோன் அதாவது அந்த மெயில் அனுப்புகிறப்ப அவங்க எங்கே இருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு எதோ பண்ணுறாங்க. ஒரு நாளே ஆகிடுது, அவங்களால செக் பண்ணவே முடியல. வெறும் அந்த பிக்கெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, இதெல்லாம் என்னவா இருக்கும், எதில் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கவும், ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரியுது, எல்லாமே இது ஒரு ஃபோனில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ரொம்பவே ஒரு மாதிரி ஒவ்வொரு பிக்கும் ஷேக் ஆன மாதிரி இருக்குது. அப்படின்னா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தவங்க ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கத்தோடு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் புரியுது. எல்லாமே அழகாக அப்படியே எடுத்து நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு அந்த ஃபைல் ஃபுல்லாகவே வந்துட்டு முடிச்சுட்டு உங்களோட டேபிளில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு கிடச்சிருச்சு மேம், நீங்கள் வந்து அதை வந்து பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும், நீங்களும் ஜேகேவும் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. அதுவும் இல்லாமல் பப்பில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு இருக்கால சாரா, சாரா நீ வந்துட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டு நான் கேப் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு அந்த கேப் வந்துட்டு வெளியே நிற்க வச்சிட்டிங்க. அவள் எப்போ வந்தாலும் அவளை அப்படி பிக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு 2 பேர் போயிட்டீங்க. சாரா வந்துட்டு ஃபுல்லாக செம்ம மட்டையாக இருப்பா. ஸோ அவள் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த கேபில் ஏறி அவளும் வீட்டுக்கு போயிருப்பா. நீங்களும் வந்து போகிறீங்க. போகிற வழியில் உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. என்ன டவுட்னே தெரியல. பட் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏதோ மாதிரி மைண்டில் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ போயிட்டு அந்த ஃபைல் வந்துட்டு எடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஃபைல் பார்க்க தான் உங்களுக்கும் புரியுது. என்ன அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி சும்மாலாம் சாவு கிடையாது. எல்லாத்தோட கழுத்துலேயும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ கடித்த மாதிரி இருக்குது. ஒரு ரெண்டு பல்லு பட்ட மாதிரி இருக்குது. ஸோ என்னவா இருக்கும், இப்போ ஏதாவது கடிச்சிச்சா, ஆனால் பாம்பு கடிச்சா இந்த மாதிரி ஆகாதே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறீங்க. பட் இறந்து போனவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. அதாவது அவங்கள மிஸ்யூஸ் பண்ண மாதிரி அப்யூஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரியலை. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு கழுத்தில் மட்டும் ஒரு மார்க் இருக்குது. அந்த 40 பேர்த்துக்கும் அந்த மார்க் இருக்குது. ஆனால் எல்லாத்தோட ஃபோட்டோவும் ஒரு மாதிரி ஷேக் ஆன மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோவும் எடுக்கிறப்ப இருக்கும்ல, ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி இறந்தவங்க, 2வது நாள் இறந்தவங்க, 3வது நாள் இறந்தவங்கன்னா அந்த பாடி அப்படியே லைட்டாக மாறும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் அழுகுன மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ மட்டும் பார்க்குறப்போ ரொம்பவே அந்த பாடி ரொம்பவே
ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த 40வது பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு இறந்துருப்பாங்க போல். ஒரு மாதிரி ரொம்பவே இதாக கொடூரமாக இருக்குது. இதெல்லாம் எந்த இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய செடி, அதாவது எப்படி சொல்கிறது, வீட்டுக்குள்ளே மரம் செடி கொடியெல்லாம் முளைச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஏதாவது பழைய வீடாக இருக்கும். அந்த பழைய வீட்டில் தான் வந்துட்டு இந்த மாதிரி செடி மரம் அதாவது யாருமே தங்காமல் அந்த வீடெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே செடி கொடி முளைக்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ ஜேகே கிட்ட சொல்கிறீங்க. ஸோ 2 பேர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்டேஷனில். ஜேகே இது வந்துட்டு இது ஒரு பழைய வீடாக இருக்கும், ஏதாவது காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், காட்டுக்குள்ளே வீடுன்னு சொன்னதும் உங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே வீடு பார்த்தீங்களா அதுதான் ஞாபகம் வருது. ஜேகே நம்ம அன்றைக்கி காட்டுக்குள்ளே ஒரு வீடு பார்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த வீடு அப்படியே தாஜ்மஹால் மாதிரி அவ்வளோ அழகாக மாளிகை மாதிரி இருக்குது புதுசாக. இது பாரு எந்த அளவுக்கு கந்தர கோலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்க்குறப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் எல்லா ஃபோட்டோலையும் அவங்களோட கழுத்தில் மட்டும் ஏதோ கடிச்ச மாதிரி இருக்குது. மேபி ஏதோ பாம்பு கிட்ட கடிச்சிருக்குமோ, அவங்க யாராவது அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் அந்த பாம்பு கிட்ட கடிச்சு இறந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது எதுவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் அந்த பாடி வேணும்ல. ஸோ எங்கே போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா ஆஃபீஸரும் தேடிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி உங்களை மாதிரி தான் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நிறையா ரிசர்ச்சை பண்ணுவாங்கள்ல, எப்படி சொல்கிறது, இந்த ரிப்போர்ட்டர்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஒர்க்கை வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்காக எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு சிவியராக தேடிட்டு இருக்காங்க. ஜேகே நீங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து செம க்ளோஸாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒர்க்லேயும் 2 பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. இப்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, ஆனால் 2 பேத்துக்கும் ஒன்றுமே புரியலை. ஒரு மாதிரி மண்டையை பிச்சுக்குது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கவும், சரி ஓகே, இந்த மெயில் எந்த எந்த ஃபோன்லேருந்து வந்திருக்கும், அதாவது யாரோட ஃபோன், அந்த ஃபோன் எந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சைபர் கிரைம் இருப்பாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த ஃபோன் அந்த மெயில் வந்துட்டு கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட ஆஃபீஸில், அதாவது ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்குள்ள ஒரு மெயில், அந்த மெயில் வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு அவங்க ஃபோனை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அவங்க வந்துட்டு ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த லொக்கேஷனை உங்களுக்கு வந்துட்டு செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை பார்க்குறப்பே பயமாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அந்த சைபர் கிரைமில் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்துட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து சிஸ்டமில் காட்டுறாங்க, அந்த மானிட்டரில் காட்டுறாங்க. உங்களுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா அது பயங்கர ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அவங்க காட்டுற இடம் அந்த அதாவது காட்டு என்ட்ரன்ஸில் கிடையாது, நடு காட்டுக்குள்ளே காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நடு ஃபாரஸ்ட்டில் எப்படிதான் போகிறது, போகிறதுக்கு நம்ம உயிரோடு இருப்போமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப வைல்டான ஃபாரஸ்ட்டு. அங்கே என்ன வேணால் அனிமல்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். எப்படி போகிறது ஜேகே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நீங்கள், ஆனால் அவள் வந்துட்டு பிக் பண்ணவே இல்லை. சரி ஓகே வட்டாயிட்டா போல, வீட்டுக்கு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்ணுறீங்க. மேம் நான் வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டேன், அவங்க வீட்டில், அதாவது அவங்க வீட்டில் வந்துட்டு வாசலில் விட்டு அவங்க இறங்கி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவர் மேலே கேரிங்காக தான் இருப்பீங்க. அவளும் வந்துட்டு உள்ளே போயிட்டா. ஸோ ஜேகே வந்துட்டு ஓகேவா சேஃபா அப்படின்னு கேட்குறாரு. சேஃப் தான், வந்துட்டு உள்ளே போயிட்டா, வீட்டுக்கு போயிட்டாலாமா, கொண்டு போய் விட்டாங்க, டாக்ஸி டிரைவர் தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் 2 பேரும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு வழியில் வாடி, எனக்கு தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ தான் வந்துட்டு வண்டியில் ஏறிட்டு போகிறீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா ஸ்டேஷனில் தான் கூப்பிட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு மேம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிட்டர்ன் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ரொம்பவே எமர்ஜென்சி தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும், சரி ஓகே சரி போகலாமா அப்படின்னு கேட்கவும், என்னடா இது அப்படின்ட்டு ரிட்டர்ன் வண்டி திருப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் எப்பவுமே அந்த யூனிஃபார்மில் போட மாட்டீங்க, அதாவது பேண்ட்டு மட்டும் தான் அந்த யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருப்பீங்க. மற்றபடி அந்த ஷர்ட்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக, அதாவது கொஞ்சம் ஷர்ட்டு அது மாதிரி கொஞ்சம் ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டு கேட்குறீங்க, எதுக்கு வர சொன்னீங்கன்னு. மேம் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தான், ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அதனுக்கு மெயில் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியலை, ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்ல, இது வேறு ஒன்று இருக்குல்ல, இது எதுவுமே ஏற்பாடு பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போயிருந்துருக்கோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சரி வெயிட் பண்ணுறீங்க. அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாளைக்கு நைட் ஃபுல்லாக அவங்க வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணுறாங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சர்ச் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தோட டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுங்க யார், பேர் என்ன, அந்த மாதிரி இந்த கொஞ்சம் அந்த ஃபேஸ்லாம் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக கண்டுபிடிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுல ஒரு அளவுக்கு, அதாவது 40 பேர்த்துமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே 40 பேர் கிடைச்சாச்சுல அப்படின்னு சொல்லவும், இல்லை 41ஆவதா ஒரு பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. 41 40 பேர் தான் நியூஸ்லேயே சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ஜேகே
இது எல்லாத்தையும் எடுத்தது ஒரு பொண்ணாக தான் இருக்கும். ஏன்னா அவளும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பா. ஆனால் அவளால் அதை எடுத்திருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அவள் அதெல்லாமே எடுத்து இந்த மாதிரி உங்களோட சேனலுக்கு மெயில் அனுப்பியிருக்கா. மேபி அவளுக்கு வந்துட்டு உங்களோட சேனல் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா உங்களோட மெயில் ஐடி அவளுக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த டைமில் அவள் அதை அனுப்பியிருக்கலாம். அதனால அவளும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. சரி, ஓகே, அதுவும் நம்ம சைபர் கிரைம்கிட்டே கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே அதை கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அந்த 41 யார் அப்படின்னு. அவங்களும் வந்துட்டு அந்த மெயிலெல்லாம் அனுப்பியிருப்பாங்களோ, ஸோ அதெல்லாம் வச்சு அந்த ஃபோன்லாம் கொஞ்சம் ஹேக் பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே இது பண்ணிவிட்டு அது வந்துட்டு ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஜேகேவோட தங்கச்சி பேர் சொல்கிறாங்க. அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய், இல்லை இல்லை, யார் என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. நீங்களும் ஒரு மாதிரி, ஏன்னா அவர் உங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தானே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தலையை சுற்றுற மாதிரி இருக்குது. இல்லை ஜேகே, இல்லை இல்லை, வேறு யாராவது இருக்கும், ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் தனியாக கூப்பிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் தனியாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை 2 பேரும் ஒன்றா தானே வேலை செஞ்சீங்க, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபுல் டீட்டெயிலும் சொல்ல உங்களுக்கு அங்கே நிற்கவே முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே அது வந்துட்டு ஜேகேவோட தங்கச்சியே தான். அவளோட அம்மா அப்பா பேர் சொல்கிறாங்க, அண்ட் அவளோட அண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஜேகேவோட ஃபேமிலி பற்றி தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஜேகே கேட்டுறாரு. அவரால் அங்கே நிற்கவே முடியல, பயங்கரமாக அழறாரு. ஜிகே, எதுவும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாத, அவள் சேஃபாக தான் இருப்பா அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. ஒரே பதட்டமாக தான் இருக்குது 2 பேத்துக்குமே. ஜேகே, நான் வந்துட்டு அந்த அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே செத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணு தான். ஸோ அவள் அனுப்பின மெயிலும் வந்துட்டு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு அனுப்பி. அப்போ இது வரைக்கும் அவள் இருக்காளா இல்லையா எதுவுமே தெரியலல்ல. ஸோ ஒரு மாதிரி அவளுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுது. அவளால் அங்கே நிற்க முடியல. நான் எப்போ அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஜிகே, ஒரே நிமிஷம் இரு, நான் கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லு. இப்போது அவள் வந்துட்டு ஃபாரின் தானே போனா, ஃபாரின் போகிறான்னு தானே சொன்னி 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு என்னென்னு கால் பண்ணேன். அவளை நான் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜேகே அப்போ தான் யோசிக்கிறாங்க. ஆமாம், அவளை நான் ஃபாரின் தான் அனுப்பினேன். அவள் அங்கே ஸ்டடீஸ்க்கு போகிறேன்னு சொன்னான். அதனால நாங்கள் ஃபாரினுக்கு தான் அனுப்பினோம். ஸோ அவள் ஏர்போர்ட்டில் நான் தானே கொண்டு போய் ட்ராப் பண்ணேன். அவள் கூட ஃப்ளைட் ஏறி இருப்பாளே அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஃப்ளைட் ஏறினாலா ஏறி இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதாவது நீ பார்த்தியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை, அவளை ட்ராப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். பட் அதுக்குள்ளே எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. ஸோ நீ பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ போயிருப்பா, ரீச் ஆயிருப்பா, ஸோ டயர்டாக இருப்பா, அதனால தான் கால் பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய்கே சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஒருவேளை இந்த மாதிரி ஃபாரினுக்கு கிளம்புற பொண்ணுங்களை பார்த்து இந்த மாதிரி கடத்துறாங்களா, அவங்க தான் கொள்றாங்களா, அதனால தான் இன்னும் அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியலையா, பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியலையா, அதனால தான் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஜேகேவோட தங்கச்சி பேர் யூனா, ஓகேவா? ஸோ ஜேகே, யூனா அந்த அன்னைக்கு நிறையா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போனாலா, நிறையா பேக்கேஜ் கொண்டு போனாலா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம், அவள் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு ரிட்டர்ன் வர முடியாதுன்னு சொன்னான். ஏன்னா ஸ்டடீஸ் இருக்கும், நிறையா ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதனால மொத்த திங்ஸும் பேக் பண்ணி கொண்டு போனா. அதாவது மினிமம் வெயிட் ஏதாவது இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு அவளே பேக் பண்ணி தான் கொண்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகேவா, நம்ம ஏர்போர்ட் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஏர்போர்ட்டில் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ண சொல்லி கேட்குறீங்க. அவங்க நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு நான் போலீஸ், அதுக்கப்புறம் இவர் ரிப்போர்ட்டர், இங்கே எனக்கு ஃபுட்டேஜ் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களும் வந்துட்டு காட்டுறாங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால அவங்களும் காட்டுறாங்க. காட்டுறப்போ ஜேகே வந்துட்டு யூனா கூட நிற்கிறது, அவர் கூட, அதாவது யூனா கூட பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு இங்கே இருக்கோம் நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி வந்துட்டு காட்டுறாரு. ஸோ அதை மட்டும் இப்படி ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு எங்கள் ஜேகேக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கால் வருது. அவர் சொன்ன மாதிரி வந்ததும் பேசி முடிச்சுட்டு அவகிட்ட பாய் சொல்லிட்டு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஜேகே இப்போ உங்களை பார்த்துட்டு, அவ்வளோதாண்டி, நான் அதுக்கப்புறம் அவங்க இல்லை, அவள் ரீச் ஆகிருப்பா, அவளை வந்துட்டு யூஎஸ் ரீச் ஆகிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவள் ஸ்டடீஸ் இருக்குது, ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு கால் பண்ணலன்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எங்கள் வீட்டில் யாருமே உயிரோட இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அலறாரு. ஏன்னா யூனா வந்துட்டு ரொம்பவே செல்லப்பில்லை அவங்க 3 பேத்துக்குமே. ஜேகேக்கும் வந்துட்டு ரொம்பவே குழந்தை மாதிரி தான் பார்த்துக்குவாரு. ஸோ அதனால செம்மையாக அலறாரு. ஜேகே ப்ளீஸ் அழாத, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி, ஓகே, அவளோட பேக்கேஜ் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, இன்னும் அதாவது ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகல அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம். ஸோ இப்போது யூனாக்கு ஒரு கால் வருது. அவள் அந்த கால் வந்துட்டு பிக் பண்ணி பேசுகிறா. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவள் பேசி முடிச்சதுக்கப்புறமா கால் கட் பண்ணிவிட்டு ஒரு இடத்த வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறா. ஸோ அவள் பார்க்குறவ ஏதோ ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு கேமராவில் தெரியுது. அந்த பர்சனை பார்த்ததும் செம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிவிட்டு கிஸ் கூட பண்ணுறா கணத்துலலாம். ஆனால் அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் கலரில் லெதர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஒரு பிளாக் கலரில் கேப்பும் போட்டிருக்காரு.
இப்போ கொஞ்ச நாள் அவங்க பேசி முடிச்சுட்டு அவள் அலற மாதிரி இருக்குது. மேபி அவளோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கும் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. டே எல்லாத்துக்கும் இருக்கிறதாண்டா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்காரு. அவங்க பேசி முடிச்சுட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யூனா வந்துட்டு அவள் வந்துட்டு திரும்ப உட்காந்து இடத்துக்கே போயிடுறா. அந்த பர்சனும் வெளில போயிடுறாங்க. அவங்க வெளில போகிறாங்க. சரி ஓகே இது முடிஞ்சு போல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அந்த பர்சனை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் அது ட்ரெஸ்ஸு கேப்பு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பப்பில் பார்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் பப்பில் அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருந்தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டு சொல்கிறீங்க. ஏய் இந்த நாட்டிலேயே இந்த ஊர்லேயே ஒருத்தன் மட்டும்தான் இந்த மாதிரி சுற்றுவானா? அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுவாங்க. நீ ஏன் வந்துட்டு இது மாதிரி கற்பனை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஆமாம்மா அதுவும் சரிதான், நிறைய பேர் போடுவாங்க, ஏன் நீயே கூட தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முறைக்கிறாரு ஜேகே. ஏன்னா ஜேகே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வந்துட்டு முக்கால்வாசினா ரொம்பவே அவருக்கு பிடிச்ச டேவாக இருந்தால் அந்த மாதிரி லெதர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு தெரிவார். அதனால அப்படி சொல்லிட்டு பண்ண மாட்டேன் என்னவா அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. ஸோ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ சடனாக மறுபடியும் யூனா எந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்குது. எப்படின்னா அவளோட பேக்கேஜ் அதாவது திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு அவள் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளில ஓடுற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க யூனா ஓடுறாடா அப்படிங்கிற மாதிரி. எங்கே ஓடுறா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அடுத்த அவள் ஓடுற ஒவ்வொரு அடுத்தடுத்த கேமராவும் வந்துட்டு அப்படியே காட்டுறாங்க. அப்போ தான் அந்த ஸ்டாஃப்கே தெரியுது அந்த பொண்ணு வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு உள்ளே போகாமல் வெளில போகிறாங்கிற மாதிரி. ஸோ வெளில அதோட லக்கேஜ்லாம் அங்கேயே தான் கிடக்கும். எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அந்த கேமரா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பார்க்குறாங்க. ஸோ லைட்டாக அவள் என்ட்ரன்ஸே போயிட்டா. ஸோ என்ட்ரன்ஸில் இருக்கிற கேமரா காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா வந்துட்டு ஆன் பண்ணி காட்டுறாங்க. அந்த கேமராவில் வந்துட்டு ஒரு மாதிரி அவள் ஏதோ ஒரு காருக்குள்ளே போயிட்டு ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த காரில் ஏறிட்டு அந்த காரும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போகிற மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும் அது? டாக்ஸி பிடிச்சி போகிறாளா? அது இல்லை டாக்ஸி மாதிரி தெரியாது, ஏதோ யாரோ ஒரு கார் மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து அந்த ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தால அந்த பர்சன் என்ட்ரன்ஸில் வரும்போது எந்த மாதிரி ட்ரெஸ் அதாவது எந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்தான் அப்படிங்கிற மாதிரி காட்ட சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ அவனோட கார் தான் அது. இப்போ தான் வந்துட்டு புரியுது. ஓ அது அவள் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவள் பாய் ஃப்ரெண்ட் கூடயே போயிட்டாளா? இல்லை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த மாதிரி அவளை கொல்ற அளவுக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதனால பயங்கரமாக யோசிக்கிறீங்க. அப்புறம் அவளோட லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தராங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அவள் அப்படின்னா அங்கே போகலை, அவள் இங்கே தான் எங்கேயோ, என்னாச்சு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அலறாரு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என் அம்மா அப்பாவும் இருக்க மாட்டாங்க, நானும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அலறாரு. எதுவும் ஆகாது ஜிக்கே, நம்ம போய் பார்த்துக்கலாவா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல லக்கேஜ் எல்லாம் வாங்கி உங்களோட காரில் வச்சு நீங்கள் நேரம் போகிறீங்க. போயிட்டுருக்கப்போ ஒரு மெயின் ரோடு இருக்கு இல்லையா? ஸோ ஃபுல்லாக ரெண்டு பக்கம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு எல்லாமே அங்கே. அதனால் அப்படியே அந்த மெயின் ரோட்லேயே வந்துட்டு நீங்கள் வண்டி வந்துட்டு லைட்டாக ஏதோ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படி நின்றுச்சு. இது வேறு இந்த பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்டார்ட்டே ஆகல. ரெண்டு பேரும் வெளியே வந்து நின்று வேறு ஏதாவது டாக்ஸி கிடச்சா போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது அதாவது ஒரு கார் மாதிரி போகுது. சேம் அதே மாதிரி கார் தான் இருக்குது. ஸோ நிறையா பிளாக் கலரில் கார் இருக்கும். நீங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட் அந்த காரில் போயிட்டுருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க அவன் நம்மளை தவிர வேறு யாரு கூட போக மாட்டாள், யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சாரா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஸோ நீங்கள் இப்படி சாரா சாரான்னு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏய் லூஸ் இங்கே வந்துட்டு சாரா சாரான்னு கத்திட்டு இருக்கா அப்படின்னு அவரு கேட்குறாரு ஜேகே. இல்லை ஜேகே, சாரா வந்து இந்த காரில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அவள் நம்மளை தவிர வேறு யாரு கூடயும் போக மாட்டாடி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அது கன்ஃபார்ம் சாரா தான், அவள் தான் போகிறா. ஆனால் நம்மளை தவிர யாரு கூடயும் போக மாட்டாள்ல, எப்படி யாராக இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஜேகே, இந்த கார் யூனா போன கார் மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யூனா ஆமாம் அதுவும் பிளாக் இதுவும் பிளாக் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அங்கே ஏர்போர்ட்டில் பார்த்த காரோட நம்பர் பிளேட் வந்துட்டு உங்களுக்கு அரைகுறையாக தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது. பட் ஏதோ ஒரு மாதிரி அதை அப்படியே பிக் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஃபோட்டோ மாதிரி ஃபுட்டேஜ் மாதிரி எடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் இந்த நம்பர் பார்த்தியான்னு கேட்குறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுனால பார்க்க முடியல, நம்பர் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும், சரி பரவாயில்ல கார் எப்படியா ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து அவங்க ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ காரை வந்துட்டு ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக வந்துட்டு போட்டு உதன்னு உதச்சி அப்படியே வந்துட்டு அந்த காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ரெண்டு பேர் போயிட்டுருக்கீங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த காரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த நம்பர் பிளேட்டு நோட் பண்ணுறீங்க. பட் ஒரு மாதிரி பிளராக தான் இருக்குது. நம்பர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. நம்பர் வேறு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லவும், வேறு மாதிரி இருக்கா, இப்போ பரவாயில்ல சாரா அதில் தானே போகிறா, ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. அது நேராக வந்துட்டு ஒரு பக்குள்ளே தான் போகுது. ஸோ அந்த பக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே மறுபடியும் உங்கள் கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுது. ஐயோ கடவுளே, மறுபடியும் கார் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஜிகே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. சரி ஓகே ஜிகே, நான் வந்துட்டு இறங்கி போய் பார்க்க, நீ வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கே கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும், ஹெலூசா நீ அது யார் என்னன்னு தெரியல, நீ போகிறேங்கிற,
நீ இந்த காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிப்பாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு இறங்கி ஓடுறாரு. நீங்களும் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த காருக்கு ஓப்பன் பண்ணி முன்னாடி எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வேலையாக கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜேகே வந்துட்டு அங்கே போயிருப்பாரு. ஓகே, அவன் பார்த்துருப்பான், சாரா வந்துட்டு பார்த்துருப்பான், அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், பிரச்சனை இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி காரை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு அந்த பப் முன்னாடி நிறுத்துறீங்க. நிறுத்தினா ஜேகே அப்படியே தலையில் கை வச்சுட்டு செம்ம டென்ஷனில் வந்து நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு ஜேகே, ஏன் எங்கே அந்த காரை காணோம் அப்படின்னு கேட்கவும், ஏய் நான் இங்கே வந்தேன், அவங்க அதாவது காரும் வெளியே தான் நின்றுட்டு இருந்துச்சு, உள்ளே போய் பார்த்தேன் யாரையுமே, அதாவது சாராவை சுத்தமாகவே காணோம். ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஆனா அப்படின்னு சொல்லவும், இல்லை அந்த பிளாக் கலர் லெதர் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒருத்தன் உட்காந்துருந்தான், பட் அவன் நார்மலாக கேஷுவலாக உட்காந்துருந்தான், எனக்கு அவன் மேலே எந்த ஒரு டவுட்டும் வரல. சரி ஓகே, சாரா இங்கே தான் எங்கேயாவது இருப்பான்னு நான் சாராவை தேட போயிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல சாரா எங்கேயுமே இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மூலையில் வந்துட்டு சாரா செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஓகே, நான் அவகிட்ட போகலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ள அவள் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து காணாமல் போயிட்டா, எங்கே போனானே தெரியல. சரி ஓகேன்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறேன், அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவனும் சாராவும் ஒன்றா தான் வந்துட்டு போனாங்க. நான் வெளில வரத்துக்குள்ள அவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு அப்படியே செம்மையாக ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு காரில் உட்காந்துருக்கீங்க. அவன் எப்படி இருந்தான், யார் அது, எந்த ஃப்ரெண்டு, யார் கூட அவன் போனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, அவன் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவனோட ஃபேஸே எங்களுக்கு அதாவது அவனோட ஃபேஸே எனக்கு தெரியல. கேப் போட்டிருந்தான் பிளாக் கலரில் அண்ட் லெதரில், ட்ரெஸ் ஃபுல்லாக லெதரில் தான் போட்டிருந்தான்னு சொல்லறப்ப தான் ஜேகேக்கு ஒரு மாதிரி கிளிக் ஆகுது. அந்த யூனா கூட அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தது கூட அந்த மாதிரி தானே ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு யோசிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஏன் இரு, இவனை நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பப்பில் பார்த்துருக்கேன்டா, ஒரு பொண்ணு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் அந்த அந்த பிக்கெல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அந்த பிக்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்துட்டு செம்மையாக குடிச்சிருப்பாள்ல, ஸோ இவன் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட தான் இருந்தா, ஒரு வேளை நம்ம நினைக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட பிக் இதில் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெயிலில் அனுப்பின பிக்கெல்லாம் அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சர்ச் பண்ண ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு எடுத்த மாதிரி ஒரு பிக் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு அந்த பொண்ணு தான் இருக்கா. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏய் இங்கே பாரு ஜேகே, நான் பார்த்து இந்த பொண்ணை பார்த்தது செம்மையாக குடிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. ஜேகேக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. என்ன நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் இந்த ஒரு பொண்ணை மட்டும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. நான் இதே மாதிரி ஒரு பப்பு தான் பார்த்தேன். ஸோ இதே மாதிரி நீ சொன்ன ட்ரெஸ்ஸில் நீ சொன்னில்ல, ஸோ அதே மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தான். அவனோட ஃபேஸ் எனக்கு அன்றைக்கி நல்லாவே தெரியலை. ஆனால் கிட்ட தான் நான் உட்காந்துருந்தேன், அவ்வளோ அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தா. அவள் செம்மையாக ட்ரிங்க் பண்ணா. நான் கூட என்னடா இந்த பொண்ணு இப்படி குடிக்குது, ராவா குடிக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ செம்மையாக அந்த பொண்ணு ட்ரிங்க் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் எஞ்சி போயிட்டாங்க. ஆனால் அவன் ஃபேஸ் தெரியல, அவன் யாருன்னு தெரியலை. பட் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ எனக்கு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி ரொம்பவே க்ளோஸான ஒருத்தங்களோட அதாவது ஒருத்தவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு அந்த ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் நான் அந்த அளவுக்கு அதை கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிற நீ, ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சவங்க ஃபீலா, என்னடி பேசுகிறேன்னு கேட்குறாரு. இல்லை அந்த மாதிரி தோணுச்சு, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, அப்படின்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான், இவன் தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம் கண்டிப்பாக இவன் தான், இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் செம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க. அந்த காரை உங்களால் சேஸ் பண்ணவே முடியல, ஏன்னா அது ரொம்ப தூரம் போயிருக்கும். இப்போ எதில் போயிருப்பாங்கன்னு தெரியலையே, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டே அந்த ஆல்ரெடி ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த வீடை வந்து தாண்டி போகிறீங்க. அந்த இடத்துல ஒரு கார் நிற்கிது. உங்களுக்கு என்னமோ தெரியல, அதை பார்க்குற ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. சரி கார் அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் எடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ரிவர்ஸ் எடுக்காங்க. என்னாச்சு அப்படின்னு, என்னன்னு தெரில, எனக்கு அங்கே போய் பார்க்கணும்னு தோணுது, போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஏன் சடனாக அப்படின்னு கேட்குறாரு. அங்கே பாரு அந்த கார் நிற்கிது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கார் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு நம்பர் பிளேட்டில் இருக்குது. இப்போ பார்த்த நம்பர் வேறு, பட் இப்போ இருக்கிற நம்பர் வேறு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்பர் பிரச்சனை இல்லை, காரை பாரு, நம்பர் மட்டும்தான் மாறி இருக்குது, கார் ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டு மேலே ஒரு மாதிரி ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, என்னன்னே தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா அப்படின் மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிறதுனால 2 பேரும் அப்படியே அந்த கார்லேயே வந்துட்டு போகிறீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே காரை முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேரும் இறங்கி அப்படியே மெதுவாக போக ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் மெதுவாக போகிறீங்க. ஸோ மெதுவாக போயிட்டு அந்த வீட்டு ஃபுல்லாக பார்க்குறீங்க. செம பெருசாக இருக்குது, அதுவும் ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. வெளியேருந்து பார்க்கறதுக்கு பக்கம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் போகிறீங்க போயிட்டே இருக்கிறீங்க. என்னடா இவ்வளோ தூரமாக இருக்குது, அங்கேருந்து பக்கமாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்க. தெரில, சரி வா போய் பார்ப்போம், பேசாமல் கார்லேயே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து போகிறீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் நடந்து போகிறப்போ சட்டுன்னு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஏதோ உங்களை பின்னாடி கிராஸ் பண்ணி போன மாதிரி, செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடின மாதிரி இருக்குது. நீங்கள் சட்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க, ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஜிகே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது ஏதாவது காட்டுப்பது அணில் குட்டி போயிருக்கும், வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு 2 பேர் மறுபடியும் நடக்கிறீங்க. பட் இப்போ என்னன்னா உங்களுக்கு முன்னாடியே அந்த மாதிரி செம ஃபாஸ்ட்டாக ஓடின மாதிரி இருக்குது.
உங்களுக்கு இப்போ செம்மையாக பயமாயிடுச்சு. சரி ஏதோ பிரச்சனை போல, ஏதோ பயமாக இருக்குடா, ஏதோ இங்கே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏய் என்ன பண்ணுறது, போய் பார்க்கலாவா, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேபி எல்லாரும் இங்கே இருக்க சான்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. உடனே உங்களுக்கு சாரா யூனா தான் ஞாபகம் வராங்க. அப்போ யூனா சாரா 2 பேரும் இங்கே தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இங்கே இந்த மாதிரி பயமெல்லாம் படாத, நம்ம போய் அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அங்கேருந்து நீங்களும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் செம பயமாக இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு. அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் காலையிலேருந்து அலைஞ்சு அலைஞ்சு ஒரு மாதிரி இருட்டே ஆகிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட மணி ஒரு 6:30 ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக இருட்டாக ஆரம்பிக்குது. இப்போது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக நீங்கள் வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண முடியல. சரி ஓகே, காலிங் பில்லை தான் அடிச்சு பார்க்கலாமான்ட்டு காலிங் பில் அடிக்கிறீங்க. ஒருத்தவங்க வந்துட்டு கதவு திறக்கிறாங்க. ஒரு பாட்டிமா மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு கதவு திறக்கிறாங்க. நீங்கள் அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரிவிக்கல. ம் பாட்டிமா, இங்கே நீங்கள் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு இங்கே தான் இருக்கோம், ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் இங்கேருந்து வந்தோம்மா, இங்கே எங்கேயுமே வழியில், அதாவது கார் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், தர முடியுமா அப்படின்னு கேட்கவும், அவங்களும் ஒரு பெரிய கேனில் வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து தராங்க. ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு திரும்பி வந்துடுறீங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் அந்த நேரத்தில் நடக்கலை அப்படிங்கிறனால 2 பேரும் வந்துடுறீங்க. அந்த காரில் அந்த தண்ணி தூக்கி வச்சுட்டு வந்ததுக்குன்னு தண்ணி தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. ஸோ யூனாக்கு கால் பண்ணி பார்க்குறீங்க, கால் போகலை. அதே மாதிரி சாராவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அவளும் கால் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு செம பயமாக இருக்குது, அவன் எங்கேயோ கடத்திட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்னதான் 40 பேருக்கு மேலே காணாமல் போயிருந்தேன், இப்போதைக்கு 2 பேர்த்தோட ஐடி இருக்குது. தட் மீன்ஸ் யூனா, அதுக்கப்புறமா சாரா, இவங்க 2 பேருமே காணாமல் போயிட்டாங்க. அவனால தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ யூனாவோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறமா சாராவோட ஃபோன் நம்பர், இந்த ரெண்டையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைபர் கிரைம் இருக்குல்ல, ஸோ அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட இந்த 2 நம்பருமே எந்த இடத்துல லாஸ்ட்டாக ஆக்டிவில் இருந்துச்சுன்னு பார்க்க சொல்கிறீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரே இடத்துல தான் ஆக்டிவில் இருக்குன்னு காட்டுறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் காட்டினாங்களோ ஒரு ஃபாரஸ்ட்டு, அதே தான் இன்னது திரும்ப அதே காட்டுக்குள்ளே காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி, இந்த ஃபோன்லாம் நம்ம வாங்குறப்போ புதுசாக வாங்கினோம் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு அட்டையில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐஎம்இஐ நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோன் எங்கே இருக்குது அதை நம்ம வச்சு அந்த ஐஎம்இஐ பண்ணலாம். ஸோ நீங்கள் செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு சாரா வீட்டில் அந்த ஃபோன் கவர் இருக்குல்ல, அது தேடுறீங்க. ஜேகேவும் அவங்க வீட்டில் போயிட்டு யூனாவோட ஃபோன் வாங்கியிருப்பாள், ஸோ அந்த கவரை வந்துட்டு தேடுறான். ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு ஃபைனலாக 2 பேரும் அதை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த ஐஎம்இஐ நம்பர் வச்சுட்டு அவங்களோட ஃபோன் லாஸ்ட்டாக இப்போ இதை வச்சு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சேம் அதே பிளேஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது என்னென்னா, அவங்க காட்டுற பிளேஸில் தான் எல்லாருமே இருக்கணும். ஸோ இவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த அட்ரஸை வாங்கிட்டு, சரி ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் போகிறீங்க. அவங்க ஒரு லொக்கேஷன் வந்துட்டு அதாவது செட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்துட்டு கார் ஜிபிஎஸ்ல வந்துட்டு அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் எங்கே போனாலும் வந்துட்டு அவங்களுக்கு காட்டும். அது இல்லாமல் நீங்கள் போக வேண்டிய லொக்கேஷனும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களோட ஆஃபீஸில், அதாவது உங்களோட ஸ்டேஷனில் உங்கள் 2 பேர்த்தையும் ஃபுல்லாக செக்யூர் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை திங்ஸும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்து எல்லா அதாவது சேஃப்டி மெத்தடும் பண்ணி தான் வந்துட்டு உங்களை சென்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி எல்லா போலீஸும் வருவாங்க. ஸோ நிறையா வந்துட்டு உங்களுக்கு காவலுக்கு கூட, அதாவது செக்யூரிட்டிக்கு கூட வந்துட்டு ஆள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போகிறது வந்துட்டு நீங்கள் 2 பேராக தான் இருக்கீங்க. அதனால் ஏன்னா மொத்தமாக போனால் வந்துட்டு ஏதாவது தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்க. பட் உங்களோட சேஃப்டிக்காக பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு கரெக்டாக இந்த பிளேஸில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அங்கே ஒருத்தர் கூட இருக்கலாம், இல்லை நிறைய பேர் கூட இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? அதனால் ஃபுல் ப்ரிப்பேர்டாக போயிட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட காரில் வந்துட்டு ஜிபிஎஸ் வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வந்துட்டு அது எல்லாத்துக்குமே காட்டும் உங்களோட ஸ்டேஷனில். அதுவும் இல்லாமல் நீங்கள் போக வேண்டிய இடம் இருக்குல்ல, ஸோ அந்த லொக்கேஷன் செட் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேர் போயிட்டுருக்கீங்க. 2 பேர் போக போக பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நிறையா ஸ்டாப்ஸ்லாம் வராங்க. தட் மீன்ஸ் நிறையா போலீஸ்லாம் வராங்க உங்களோட சேஃப்டிக்காக. நீங்கள் 2 பேர் போயிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து ரொம்ப நைட் டைமாக இருக்குல்ல, அதனால் அந்த அளவுக்கு எதுவும் தெரிவிக்கலை. பட் என்னன்னா, ஆல்ரெடி இந்த ரூட்டில் நிறைய டைம் வந்த மாதிரியே இருக்குது ஜிகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படி போயிட்டே இருக்கிறப்போ, ஆனால் அந்த ரூட் வந்துட்டு சடனாக வந்துட்டு வேறு பக்கம் காட்டுற மாதிரி இருக்குது. அந்த மேப் வேறு பக்கம் காட்டுது. சரி ஓகேன்ட்டு அந்த மேப் காட்டுற மாதிரியே போகிறாங்க. ஸோ 2 பேர் இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல போயிட்டு வண்டி, அந்த மேப் வந்துட்டு எட்ஜ் காட்டுது, இதுதான் வந்துட்டு லொக்கேஷன் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் வண்டியெல்லாம் 2 பேர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறீங்க. ஒரு வீடு தெரியுது. இந்த வீடாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா இதுவும் நடுக்காட்டுக்குள்ளே தான் இருக்குது. சரி ஓகே, இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் இறங்கி, ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இருட்டாக வேறு இருக்குல்ல, ரொம்ப பயம் இருட்டு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செம பயத்தில் வந்து நீங்கள் அப்படியே காரை விட்டு இறங்குறீங்க. மறுபடியும் பின்னாடி வந்து செம ஃபாஸ்ட்டாக ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது காட்டுக்குள்ளே. இலலாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அசையுது. ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு
அப்படியே அழுங்காப்படி போவோம்ல மெதுவாக மெதுவாக மெதுவாக, அது மாதிரி மெதுவாக 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 போயிட்டு அந்த பால்கனியில் ஏறி அதுக்கு மேலே அப்படி ஜன்னல்லாம் பிடிச்சி ஏறி ஒரு வழியாக வந்துட்டு உள்ளேயே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியேருந்து பார்க்குறப்ப கூட ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த பேக் சைடு ஒரு மாதிரி வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்க்கவும் ரொம்பவே மோசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்படியே வீட்டுக்குள்ளெல்லாம் செடி கொடியெல்லாம் முளைச்ச மாதிரி பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அங்கங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. உங்கள் 2 பேர்த்தால அந்த ஸ்மெல்லை தாங்கவே முடியல. உங்கள் 2 பேர்த்துக்கிட்டே கேமரா இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் லென்ஸ் ஒன்று போட்டிருப்பீங்க, ஓகேவா? அதாவது அந்த லென்ஸ் ஐ லென்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த ஐ லென்ஸ் வந்துட்டு கேமரா, ஓகே? ஸோ அதில் வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. நீங்கள் அங்கே என்னென்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ சரி ஓகே நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி போகிறீங்க அப்படிங்கிற எல்லாருமே வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்துட்டு கண்காணிப்பாக பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்களும் அப்படியே ஒன்றும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. காதில் வந்துட்டு அந்த ப்ளூடூத் எல்லாம் போட்டுட்டு ஒன்றும் வந்துட்டு அப்டேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இருக்குது, ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, அது மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கிறீங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கவும் ஒரு மாதிரி நீங்கள் லைட்டு டார்ச்சர் மாதிரி அடிச்சுட்டு தான் போயிட்டுருப்பீங்க. 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி அந்த இடத்துல நடக்கவே முடியல. ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, ஸ்மெல் வேறு ஒரு மாதிரி பயங்கரமாக நாறுது. அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சடனாக வந்துட்டு ஏதோ உங்களுக்கு அடிக்கடி அந்த காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்ன எப்போ பார்த்தாலும் அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஓடுற மாதிரியே அடிக்கடி, அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யார் ஓடுறா? எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடாதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. சரி யோசிச்சுட்டே அமைதியாக நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறனால அந்த வீடு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு மாதிரி ஒவ்வொரு ரூமும் இருக்குது. அந்த இடத்துலலாம் எப்படி எப்படியோ இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு கொலை பண்ண மாதிரியோ இல்லை ஏதாவது கிடக்கிற மாதிரியோ இல்லவே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு செம ஷாக்காக இருக்குது. அது எப்படி இந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பட் இப்போது சாரா யூனிட் இருக்கணும், 2 பேரும் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்க 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு யூனா யூனா அப்படிங்கிறாரு, நீங்களும் சாரா சாராங்கிறீங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்தோட சத்தத்தையுமே காணோம். இப்படியே வந்துட்டு சரி ஓகே ஜேகே நம்ம 2 பேரும் பேசுகிறது தப்புன்னு நினைக்கிறேன், நம்ம பேச வேணாம், நம்ம அமைதியாக போய் தேடுவோம், பேசிக்கிது யாராவது வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசாமல் 2 பேரும் அமைதியாக போய் தேடுறீங்க. அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட 2 பேர்த்தோட கவனமும் ஒரு ரூம் பக்கம் தான் போகுது. அது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் அதே தான் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஏன்னு தெரியல உங்களுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்கு ஃபீல் ஆகவும் அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ ஆமாம் போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக அஸ்கி வாய்ஸில் பேசிட்டு அப்படியே மெதுவாக மெதுவாக போகிறீங்க. போயிட்டு அந்த ரூம் அப்படியே திறக்கிறீங்க. அவ்வளோ ஸ்மெல்லு வருது, உங்களால் தாங்கவே முடியல. ஒரு மாதிரி நிறைய மூச்ச மாதிரி ஒரு பயங்கரமாக ஈயெல்லாம் அங்கே இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நிற்கவே முடியல. அப்படியே அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கதவை க்ளோஸ் பண்ணிட்டு சரி என்ன இது இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க, ஸ்மெல்லு மட்டும்தான் அடிக்கும், ஈயெல்லாம் நிறைய பறந்துருக்கும். என்னன்னு தெரியல, ஒரு வேளை அந்த இறந்தவங்க பாடியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜேகே கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. ஐயோ டெட் பாடியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு செம்ம பயமாக இருக்கும்ல. என்னதான் போலீஸாக இருந்தாலும் நீங்கள் செம்மையாக பயப்படுவீங்க. அதனால நான் கூட இருக்கல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவும் வராரு. அப்படியே மறுபடியும் அந்த கதவை திறக்கிறீங்க. அவ்வளோ ஸ்மெல்லு தாங்கவே முடியல. அந்த அப்படியே லைட்டை அடித்து பார்க்குறீங்க. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டெட் பாடி மாதிரி கிடக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அதுவும் கீழே ஒரு டெட் பாடி கிடக்குது. அந்த இடத்துலையும் நிறைய மரம் செடியெல்லாம் முளைச்சி கிடக்குது. அந்த மரத்து மேலே ஒரு டெட் பாடி அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக எல்லாருமே டெட் பாடியாக கிடக்குறாங்க, இறந்து கிடக்குறாங்க. என்ன ஜேகேனால முடியல. யூனா யூனா யூனான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு யூனாக்கு எதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பிக் அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனது யூனா தானே. ஸோ அவள் இங்கே வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி செமையாக பயப்படுறாரு. உங்களுக்கு வேற செம பயம். ஏன்னா அவள் வந்து 3 நாள் ஆச்சுல, அது இல்லாமல் சாரா வேற இங்கே இருப்பா. ஸோ 2 பேரும் எங்கே அப்படிங்கிறனால சாரா யூனான்னு 2 பேரும் கத்திட்டே இருக்கிறீங்க. இப்படியே 2 பேரும் சாரா யூனா அந்த மாதிரி 2 பேர் கத்திட்டே இருக்கிறீங்க. மாற்றி மாற்றி 2 பேர்த்து பேர் சொல்லி சொல்லி கூப்பிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இங்கே எந்த சத்தமும் கிடையாது. போலீஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அந்த அந்த கேமராவில் தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே போகிறீங்க. பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு லைட்டாக ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பக்கத்தில் நீங்கள் அந்த பக்கத்து ரூமை திறக்கலான்னு போகிறீங்க. ஆனால் செமையாக பயமாக இருக்குது. சரி ஓகே திறப்போம் அப்படின்ட்டு திறக்கிறீங்க. திறந்து பார்க்குறப்போ சாரா வந்துட்டு ஒரு இடத்துல பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கா. ஸோ சாரா சாரா அப்படின்ட்டு ஓடி போய் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அன்றைக்கே வந்துட்டு சாரா வந்துட்டு பார்த்துட்டு சாரா அவனுக்கு ஓகேவா, நீ ஒன்றும் இல்லையா, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சாரா வந்துட்டு பயங்கர பயத்தில் ஒளிஞ்சிட்ருக்கா. அவளுக்கு அடித்த மப்பில் அவ்வளோ தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ பயத்தில் உட்காந்துருக்கா. என்ன சொல்கிறா அப்படின்னா யூனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. யூனா யூனா நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஜெக்கி கத்துறான். ஆமாம் நான் பார்த்தேன், யூனா இங்கே தான் இருக்கா, ப்ளீஸ் அவளை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு செம பயமாக இருக்குது. என்னாச்சு யூனாக்கு, என்னாச்சு, ஏன் காப்பாற்ற சொல்கிற, அப்போது இங்கே யார் இருக்கா, வேறு யாராவது இருக்காங்க அந்த மாதிரி கேட்கவும் ஆமாம்
ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரா செம்மையாக பயப்படுறா. ஸோ நீங்கள் வந்துட்டு உடனே இங்கே நடக்கிறதெல்லாம் தெரியுதுல்ல அந்த போலீஸ்க்கும். ஸோ உடனே வந்துட்டு ஓகே நீங்கள் அவளை காப்பாற்ற போங்க, சாராவை நாங்கள் வந்துட்டு எடுத்துக்கிறோம் கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பின்னாடியே வந்துட்டு போலீஸ்லாம் வந்திருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு சாராவை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஐயோ நான் வந்துட்டு காப்பாற்றவே முடியல, ஏன்னா அவன் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கா. பின்னாடி வந்துட்டு அந்த பர்சனும் அந்த பிளாக் கலரில் லெதர் ட்ரெஸ் போட்டாங்க காலைல, ஸோ அவனும் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். ஸோ சாராவை வந்துட்டு போலீஸ்லாம் காப்பாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் யூனாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க பின்னாடியே ஓடுறீங்க. ஸோ எங்கே போய்க்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தம் கேட்குற பக்கம்லாம் ஓடுறீங்க. 2 பேரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் யூனா வந்துட்டு அங்கே ஓடவே முடியாமல் ஒரு மாதிரி பயங்கரமாக காலில் தடுமாறி ஓடிட்டுருக்கா. பின்னாடியே அந்த பர்சனும் துரத்திட்டே போயிட்டுருக்காங்க. அவளால் முடியல, ப்ளீஸ் என்னை ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அலறா. உங்களுக்கு எல்லாருமே கேட்குது, எதுவும் பண்ணிடாத அவளை அப்படிங்கிற மாதிரி ஜேகே கத்துறா. நீங்கள் வந்துட்டு யூனா நாங்கள் இருக்க பயப்படாத அப்படிங்கிற கத்திட்டே போகிறீங்க. ஆனால் அவளுக்கு அது எதுவுமே காது கேட்கல, காதெல்லாம் அடைச்சு போயிருக்கும் போல இருக்கு. அவள் பாட்டுக்கு பயத்திலேயே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கா. ஒரு இடத்துல போய்ட்டு போத்தல் அப்படியே விழுந்துட்டு அப்படியே அந்த பர்சன் அப்படியே நின்றுட்டாங்க. அவளுக்கு வந்துட்டு ஒரு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் அலறா. ஆனால் வந்துட்டு அவங்க ரொம்ப கிட்ட வரவும் அவளுக்கு பயமாக இருக்குது. அப்படியே உட்காந்துருப்பாங்க, உட்காந்துட்டு பின்னாடி நகர்ந்து போகிறா. ஆனால் அவன் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டே இருக்கான். ஸோ வந்துட்டு யூனாவுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. ப்ளீஸ் அப்படியே கெஞ்சிரா. ஆனாலுமே வந்துட்டு அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக அவகிட்டயே போகிறாங்க. அவளுக்கு வந்துட்டு அதை ஒன்றுமே பண்ண முடியல, அவளால் எந்திச்சு ஓடக்கூட முடியல. கரெக்டாக அவள் கிட்ட போயிட்டு அவங்க மேலே அப்படியே லைட்டாக அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க பக்கத்தில் போயிடுவாங்கல்ல. ஸோ அப்படி பக்கத்தில் போய் உட்காந்துறாரு. உட்காந்துட்டு கிட்ட போய் அப்படியே அவளோட கழுத்துக்கிட்ட அப்படியே கடிக்கலாங்கிற மாதிரி ஆண்டு போகிறாரு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நீங்களும் போயிடுறீங்க. ஒரு மாதிரி பயத்தோட, அவ்வளோ ஒரு இடத்துல பயத்தோடு இருக்க ஜேகேவும் செம பயத்தில் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி கத்தவும் சட்டுன்னு அவங்க வந்துட்டு திரும்புகிறாங்க. அந்த பர்சன் திரும்பினதுமே உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் பயங்கரமாக கண்ணீர் வந்துட்டு நீ கொட்டுது. ஜேகேவும் அப்போ தான் அந்த பர்சனை பார்த்துருப்பாரு. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஜேகேவும் லிட்ரலி அவர் வந்து அலற மாதிரி ஆகிட்டாரு. கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீர் வந்துட்டு தேங்கி நிற்குது ஜேகேக்கும். இப்போ ஜேகே நீங்கள் 2 பேருமே பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே முட்டி போட்டு அழுக ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக அழுவல, அந்த மாதிரி அழுறப்ப அப்படியே முட்டி போட்டு அழுவல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீல் டவுன் போட்டு அழுறீங்க. அழுதுட்டு அப்படியே டேவை பார்க்குறீங்க. 2 பேருமே பார்த்துட்டு அவ்வளோ கண்ணீர், 2 பேர்த்தோட கண்ணிலையும் அவ்வளோ கண்ணீர் இருக்குது. ஸோ 2 பேரும் டேவை பார்த்து அழுதுட்டே ஏன் டே இப்படி எங்களை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஓகே டியா, நான் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த பாட்டை வந்துட்டு இன்னொரு பார்ட் 2 போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, 1 hour கிட்டத்தட்ட வந்துச்சு. ஸோ இதுக்கு மறுபடியும் போட முடியாது. நான் பேலன்ஸ் ஸ்டோரியை அடுத்த பாட்டில் போடுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? ஓகே டியர், பாய். டியர், உங்களுக்கு வந்துட்டு யாருக்காவது லாஸ்ட்டாக என்ன ஆகும் அப்படிங்கிறத கெசிரிச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? யாராவது கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஓகேவா? பாய். சராங்கே.